வெல்கம் பேக் டு அவர் சேனல் கூகுள் பிரியா குமார்ஸ் பாட்காஸ்ட். இன்னையோட வீடியோ பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பெனிஃபிட், சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டிப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரி. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஸ்ட்ராபெரி பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் விட்டமின்ஸ் இன் ஸ்ட்ராபெரி, அதாவது ஸ்ட்ராபெரியில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். விட்டமின் சி, விட்டமின் B9, விட்டமின் B6, விட்டமின் கே அண்ட் விட்டமின் இ இருக்குது. இப்போது இந்த விட்டமின்ஸோட யூசஸ் என்னென்னு பார்க்கலாம். விட்டமின் சி, ஸ்ட்ராபெரியில் ரொம்ப முக்கியமாக இருக்கிற விட்டமின் சி தான். யூசஸ் என்னென்னு பார்ப்போமா? இம்யூன் சிஸ்டம்க்கு சப்போர்ட் கொடுக்கும், கொலாஜன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்கின்னோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும், ஃபுட்டில் இருக்கிற அயனை பாடி அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்து விட்டமின் B9, அதாவது ஃபோலேட், புது செல்ஸ் ஃபார்ம் ஆக ஹெல்ப் பண்ணும், டிஎன்ஏ ஃபார்மேஷனுக்கு முக்கியமான ரோல் இருக்குது, நார்மல் செல் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும். விட்டமின் B6 புரோட்டீன் மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணும், பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் நார்மலாக ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும், ரெட் பிளட் செல்ஸ் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து விட்டமின் கே, நார்மல் பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும், போன் ஹெல்த்துக்கு சப்போர்ட் கொடுக்கும். அடுத்து விட்டமின் இ, ஸ்ட்ராபெரியில் ஸ்மால் அமௌண்ட்டில் விட்டமின் இயும் இருக்குது. அது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக ஒர்க் பண்ணும், செல்ஸை ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போது ஸ்ட்ராபெரியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இம்யூனிட்டிக்கு சப்போர்ட், ஸ்ட்ராபெரியில் இருக்கிற விட்டமின் சி நம்ம இம்யூன் சிஸ்டம் நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண சப்போர்ட் பண்ணும், ஸ்கின் ஹெல்த்துக்கு ஹெல்ப். விட்டமின் சி கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால ஹெல்த்தி ஸ்கின் மெயின்டைன் பண்ண சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸ்ட்ராபெரியில் விட்டமின் சி மட்டும் இல்லாமல் ஆந்தோசயனன்ஸ் அண்ட் அதர் பாலிஃபெனால்ஸ் மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. இவங்க பாடி செல்ஸை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட், ஸ்ட்ராபெரியில் இருக்கிற ஃபைபர் அண்ட் பிளான்ட் காம்போனன்ட்ஸ் பேலன்ஸ்டு டயட்டோட ஒரு பார்ட்டாக எடுக்கும்போது ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் கொடுக்கலாம், டைஜஷனுக்கு ஹெல்ப். ஸ்ட்ராபெரியில் இருக்கிற டயட்ரி ஃபைபர் நார்மல் டைஜஷன் அண்ட் பவுல் மூமெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சூட்டபிள், ஸ்ட்ராபெரியில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், கேலரிஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மி. ஸோ பேலன்ஸ்ட் ஈட்டிங் பேட்டர்னில் ஒரு ஹெல்த்தி ஃப்ரூட் சாய்ஸாக இருக்கலாம். பிளட் சுகர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட், ஃபைபர் அண்ட் பாலிஃபெனால்ஸ் இருக்கிறதுனால சுகரி டெசர்ட்ஸ்க்கு பதிலாக ஹோல் ஸ்ட்ராபெரிஸ் சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கலாம். போன் ஹெல்த்துக்கு சப்போர்ட், விட்டமின் கே அண்ட் சில மினரல்ஸ் இருக்கிறதுனால ஓவரால் பேலன்ஸ் டயட்டில் போன் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து ஹைட்ரேஷனுக்கு ஹெல்ப், ஸ்ட்ராபெரிஸில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ஸோ டெய்லி ஃப்ளூயிட் இன்டேக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். ஹெல்த்தி ஸ்நாக் ஆப்ஷன், ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸை யோகர்ட், ஓட்ஸ் இல்லை நட்ஸோடு சேர்த்து சாப்பிடலாம். இதில் விட்டமின்ஸ், ஃபைபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும். அடுத்து ஸ்ட்ராபெரிஸில் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். அலர்ஜி, சில பேருக்கு ஸ்ட்ராபெரி அலர்ஜியாக இருக்கலாம். சாப்பிட்ட அப்புறம் இச்சிங், ஸ்வெல்லிங் இல்லை ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் மெடிக்கல் ஹெல்ப் தேவை. ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட், ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராபெரிஸ் சாப்பிட்டா சில பேருக்கு ப்ளோட்டிங், ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட் இல்லை லூஸ் ஸ்டூல்ஸ் வரலாம். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிற சில பேருக்கு ஸ்ட்ராபெரிஸ் மாதிரி அசிடிக் ஃப்ரூட் சிம்டம்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். மவுத் இரிட்டேஷன், சென்சிட்டிவ் பீப்புளுக்கு ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா அப்புறமா மவுத் இல்லை லிப்ஸில் இரிட்டேஷன் வரலாம். அப்புறம் பெஸ்டிசைட் ரெசிடியூ, ஸ்ட்ராபெரிஸை ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் சாப்பிட்டா சர்ஃபேஸில் இருக்கிற டர்ட் இல்லை பெஸ்டிசைட் ரெசிடியூ பாடிக்குள்ளே போகும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆடட் சுகர் ப்ராப்ளம், ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி ஹெல்த்தி சாய்ஸ், ஆனால் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ட் சிரப், ஜாம் அண்ட் சுகரி டெசர்ட்ஸில் ஆடட் சுகர் அதிகமாக இருக்கலாம். சர்டன் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, விட்டமின் கே இன்டேக்கை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய சில மெடிகேஷன்ஸ் யூசர்ஸ். டயட்டில் பெரிய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட அட்வைஸ் கேட்குறது பெட்டர். இப்போது ஸ்ட்ராபெரியோட ஹெல்த்தி டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணுங்கள், ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸை ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது பெட்டர். ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள்.
ஃப்ரெஷ் ஹோல் ஸ்ட்ராபெர்ரிஸை ஜூஸ், சிரப் இல்லை ஆடட் சுகர்ஸ் இருக்கிற ஸ்ட்ராபெர்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு பதிலாக சூஸ் பண்ணுங்க. அடுத்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்டோட சேர்த்து சாப்பிடுங்க. ஸ்ட்ராபெர்ரிஸை பிளெயின் யோகர்ட், ஓட்ஸ் ஆர் நட்ஸ் மாதிரி நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸோட சேர்த்து சாப்பிடலாம். வெரைட்டி இம்பார்ட்டண்ட். ஒரு ஃப்ரூட்டை மட்டும் டெய்லி டிபெண்ட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் சேர்த்தா பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராபெரியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் என்னென்ன ஹெல்த்தி டிப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. நாளையோட ஸ்டோரி வீடியோவில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.